மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது. இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளோ நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு ப்ரைவேட்டாக சில மெம்பர்கிட்டேருந்து, அதாவது ஆளுங்கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து மெம்பர்கிட்டேருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க, வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பாருங்க, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. ப்ரைவேட்டாக எனக்கு நன்றி, பப்ளிக்காக இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஒரு சீரியஸான இஷ்யூ என்னன்னா, சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3rd, 5th and 8th 30 மார்க்குக்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க, ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டமே வேணான்னு சிபிஎஸ்சி சொல்கிறாங்க. இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா, குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும், சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான நிறைய. இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பாஸ் ஆனால் தான் குழந்தைக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு, அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தா தான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க. இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகிறதுல ஐஐடின்னு யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிகிட்டே போகிறதுனால. அதனால் இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோடு உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஐயா நீங்கள் ஏதோ கேட்டீங்க. தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான், நீங்கள் கேள்வியில் எப்படி பார்த்தீங்களோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்கே ஒரு தீர்மானம் வந்துடும், இல்லை இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க.